டாக்ஸ் பே பண்ணணுமா? கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா, நெறைய பேர் நெனைக்கிறாங்க, டாக்ஸ் அவாய்ட் பண்ணிரலாம். அதெல்லாம் எதுக்கு? அப்படின்ற மாரிலாம் நெனைக்கிறாங்க. முக்கியமா வந்து நீங்க வெளிநாடு போகும்போது, ஓகே. வெளிநாடு போகணும். மத்த நாடுகளுடைய அதாவது நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் பெருசா ஆகணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் டாக்ஸ் கட்டுனதுக்கான அதாவது நீ சம்பாதிக்கிற அப்படின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்றதே டாக்ஸ் தான். பேங்க்ல இருக்கிற பணம் கிடையாது. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப வந்து கோவிட் இருக்கு. வெளிய போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இப்பயும் நெறைய பேர் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசென்ட்டா ஒருத்தவங்க சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த டைம்லயும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு தான் அந்த கண்ட்ரி வந்து நம்மள வந்து லெஜிட்டான்னு ஏன்னா நீங்க இங்கேயே டாக்ஸ் கட்டல அப்படின்னா அந்த நாட்டிலயும் போய் டாக்ஸ் கட்ட மாட்டீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அது 1. 2வது டாக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கடமை. நமக்கு பிடிக்கல, நம்ம பொறக்கிறதே வந்து நம்மள கேட்டா பெத்துக்கிறாங்க இல்ல. அது மாரி தான் எல்லாரும். நம்ம மட்டும் இல்ல. நம்ம பேரண்ட்ஸும் அப்படிதான். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க பேரண்ட்ஸும் அப்படிதான். அது மாரி தான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த சிஸ்டம். ஏற்கனவே கட்டி வச்சிருக்காங்க. நம்ம உள்ள வந்திருக்கோம். நம்ம ஒன்னும் காட்டுல போய் வாழல. அதெல்லாம் இல்ல. கவர்மெண்ட் போட்ட ரோட்ட யூஸ் பண்றோம். எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். சிஸ்டமுக்குள்ள தான் இருக்கோம். பேங்க் எல்லாம் நடக்குது. அப்ப அந்த சிஸ்டத்துக்கு உதவி செய்யறதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எல்லாரும் டாக்ஸ் கட்டாம இருந்தா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. அதனால அத அவாய்ட் பண்ணாதீங்க. அது போக நான் சொன்ன மாரி ஒரு பாயிண்ட்லயாவது ஃப்ரீலான்சர் ஸ்டேட்டஸோ இல்ல ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அதாவது இந்தியால வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து நான் வந்து ஃப்ரீலான்சர் கிடையாது. நான் வந்து கம்பெனி ஆக போறேன். எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போறேன். அப்படின்னு உள்ள இறங்குனீங்கனாலே நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெறைய சார்ட் பண்ண தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வரும். எக்ஸ்ட்ரா செலவு இருக்க தான் செய்யும். இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் வரும். ஓகே நம்ம வந்து சீரியஸான ஆளு அப்படின்ற அந்த ஒரு ஷிஃப்ட் வரும். அத வச்சு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ செலவு வரும்போது அதுக்கு ஏத்தாப்புல ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண தோணும். இல்லாட்டி வந்து ஒரு மாரி சீரியஸ் இல்லாம சில பேர் அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீலான்சர் இது ஒரு மாரி என்ன சொல்றது? அந்த சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு மாரி நடுவுல இருக்கிறது. ஓகே. அதாவது வேலையெல்லாம் பார்க்குறீங்க இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் உங்கள நீங்க ரொம்ப அந்த அளவுக்கு மதிக்காம ஒரு நிலைமையில இருக்கலாம். அப்ப அது கூட வந்து நீங்க ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணும்போது, உங்க வேலைய நீங்க இன்னும் அதிகமா மதிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமா மதிக்க ஆரம்பிக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க மதிப்பாங்க. பெரிய கம்பெனிக்குள்ள உள்ள நுழையணும் அப்படின்னா, வந்து சும்மா வந்து ஒரு ஆள நம்பி குடுக்க மாட்டாங்க. பல ரீசன்ஸ்ல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு புக் எழுதியிருக்கலாம். இல்ல நீங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்கலாம் அந்த இதுல. அப்ப இதுல மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக டாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. ஒரு கமிட்மென்ட்டோட உள்ள இறங்கிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் நெறைய பேர் அப்படிதான். இப்போ இப்போ நீங்க எல்லாரும் ஒரு ஆஸ்க் ரகுலன் சேனல் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து ஆரம்பத்திலேயே எப்போ வந்து வேலைய விட்டாரோ அங்க, உடனே வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாரு அங்க. மேபி ஆஸ்திரேலியால இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியால வந்து ரொம்ப சீப். ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல. எல்லா கண்ட்ரிலயும் வந்து இப்போ வந்து வியாபாரம் ஆரம்பிப்பவர்களுக்கு அதிக சலுகை குடுக்குறாங்க. அவங்க தான் வந்து எக்கானமிய முன்னேற்றுறது. அப்ப அந்த ரீசன்ஸ்க்காக இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கங்க. அதுக்கான விளைவாக உங்க வேலைய நீங்களும் சீரியஸா எடுத்துக்குவீங்க. அதிக ஆப்பர்ச்சுனிட்டீஸும் திறக்கும். பெரிய கம்பெனிகளோட வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள்